ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பெரிய மிக்சர் பவுலில் 2 கப் கோதுமை மாவு. நீங்கள் எந்த பிராண்டு கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது கடையில் வாங்கி அரைச்ச மாவு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சாஃப்டாக உங்களுக்கு வரும். 1/2 டீஸ்பூன் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சமைக்கிறதுக்காக பயன்படுத்த தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து கொதிக்கிற தண்ணி எடுப்பாங்க, இல்லைனா கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடான தண்ணி எடுப்பாங்க. நான் இது ரெண்டுமே எடுக்கலை. நார்மலாக நம்ம சமைக்கிறதுக்கு எந்த தண்ணி யூஸ் பண்ணுமோ அந்த தண்ணியை தான், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை தான் நான் எடுத்திருக்கேன். அதை ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி அந்த மாவு, தண்ணி, எண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எங்கேயுமே காஞ்ச மாவு இல்லாத மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நல்லா நம்மளை 5 விரலாலையும் நல்லா பிசைய ஆரம்பிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா தொடர்ச்சியாக மாவு பிசைய ஆரம்பிச்சிக்கோங்க. அமுத்தி இந்த மாதிரி பார்த்திங்களா, உங்களுக்கு பிசையும் போதே தெரியும் மாவு உங்களுக்கு சாஃப்டாக வர்றதை நீங்களே உணருவீங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி இப்போது இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதையும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இதை ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இன்னமும் இது நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கிறது. இப்போ நான் இதை குட்டி குட்டி உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக தான் உருட்ட ஆரம்பித்தேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி அந்த 2 கப் மாவில் நம்மளுக்கு 12 உருண்டைங்க வரும், சப்பாத்தி உருண்டைங்க. இப்போ ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக மாவை பின்னாடி முன்னாடி நல்லா தொட்டுட்டு அதை நல்லா எவ்வளோ மெலிசாக உங்களால் தேய்க்க முடியுமோ அந்த மெலிசாக நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து தேய்ச்சிக்கோங்க. ஒரு சிலர் வந்து அந்த மாவில் தேய்க்கும் போது லைட்டாக அப்பப்போ டஸ்ட் பண்ணிப்பாங்க மாவை. எதுக்குன்னா சப்பாத்தி ஒட்டிடுமோ இல்லை அந்த மாதிரி நினச்சி, நான் சொன்ன அளவுகளை நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே ஒட்டாது. மாவு அந்த சப்பாத்தி உருட்டும் போது பிய்யாது, கரெக்டாக வரும். பாருங்கள், நான் நடுவில் ஒரு தடவை கூட நான் மாவு தொடவே இல்லை. அப்படியே நான் தேய்ச்சிட்டே தான் இருக்கேன். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. கிழிஞ்சிருமோ பிஞ்சிருமோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ மெலிசாக உருட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போது இதையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ இன்னொரு உருண்டையை நான் உங்களுக்கு உருட்டி காட்டுறேன். பாருங்கள், லைட்டாக தொட்டுட்டு நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா மெல்லிசாக உருட்டிக்கோங்க. இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு சப்பாத்தி. பாருங்கள், நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா இழுத்து எல்லா பக்கமும் முன்னாடியும் பின்னாடியும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நான் நல்லா இழுத்து நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம இதை சப்பாத்தி நல்லா வந்துருச்சு மெலிசா. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்ட உடனே லைட்டாக பபிள்ஸ் எல்லாம் வரும். பார்த்திங்களா, ரொம்ப ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் பபிள்ஸ் வரும். போட்ட ஒரு 2-3 செகண்ட்லேயே திருப்பி போட்டுருங்க, கரெக்டாக வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சின்னு. இப்போ மறுபடியும் இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சப்பாத்தி கல் ரொம்ப ஹீட்டில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், லைட்டாக மேலே மட்டும் நல்லா அமுத்தி விடுங்க அந்த பபிள்ஸ் வரும்போது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒன்று பிரித்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் எந்த அளவுக்கு இதை எடுத்து நல்லா கசக்குனாலோ நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இது ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் இதை ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். சாஃப்டாக இருக்கும். வச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.